நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். காவல்துறை தரப்பில், அதாவது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் என்பவர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டு அவர் தேடி வந்த நிலையில் இன்று அவரது உடல் தற்பொழுது மீட்கப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு காங்கிரஸ் பெரிய குடும்பத்தில், நீண்ட ஒரு காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கிய பிரமுகர், அதுவும் கிழக்கு மாவட்ட தலைவராக பதவி வர வகித்து வருபவர், அப்பேற்பட்ட ஒரு நபர் தற்பொழுது இறந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதே போல ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது அவரது சொந்த தோட்டத்திலேயே. எனவே அது மட்டுமில்லாது இப்போது தற்பொழுது நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த இடத்தில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர் உடல் இருந்த இடத்தில் எவ்வாறு கிடந்தது, அதில் வேறு ஏதேனும் தகவல் கிடைக்கிறதா, ஆதாரங்கள் கிடைக்கிறதா என்பது குறித்து ஆய்வு விசாரணை நடத்தி வருகிறார். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒரு 5 நபர்களின் பெயர்களை அவர்கள் செல்போன் நம்பர்களுடன் குறிப்பிட்டு ஒரு கடிதம் போல எழுதி வைத்திருக்கிறார். அதாவது ஒரு புகார் மனு போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வழங்குவதற்காக ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் மரண வாக்குமூலம் என்று தனது அந்த கடிதத்துக்கு ஒரு பெயரிட்டும் வைத்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் எனது உயிரிழப்புக்கு பின்னர் இந்த நபர்கள் மீது மேற்குறிப்பிட்டுள்ள 5 நபர்கள் மீதும் 5 சம்பவங்களின் அடிப்படையில் அவர்கள் பெயர்களை போன் நம்பருடன் எழுதி வைத்திருக்கிறார். எனவே அந்த பணம் கேட்டு மிரட்டியோ இல்லது பணம் தர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றிய அந்த 5 நபர்கள் மூலம் எனக்கு கொலை மிரட்டல் வருகிறது பணத்தை கேட்டால். எனவே அந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் உடல் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது, எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமில்லாது அவர்கள் கால்கள் கட்டப்பட்டது போல அந்த எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட அந்த உடலில் பார்க்கும்போது தெரிகிறது. எனவே பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த மரணத்தில் அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய தடய அறிவியல் சோதனை அந்த விஷயம் முழு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பில். அதுபோல அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அறிக்கை அது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். எனவே இந்த 2 அறிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தகவல்கள் கிடைக்கும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இப்போது தற்பொழுது நேரடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டு வருவது என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அவர் இந்த விஷயம் குறித்த முழு தகவல் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.